ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கமி அனிமேவோட எபிசோடு 17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு யூனரை தான் காட்டுறாங்க. அவங்களோட அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் சொல்யூஷன் அண்ட் பேக் டு த ஒரிஜினல் ஆர்டர், இது ரெண்டுத்தோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட இல்லாமல் நம்மளுக்கான டெய்லி பிஸ்னஸ்ல 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் லின் ஃபேமிலி அண்ட் இ ஃபேமிலியை சேர்ந்தவங்கள பார்த்து அவங்க சீக்கிரட்டா ஒரிஜினல் சொல்யூஷனை வாங்கினாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரதர் யூச்சன் தான் சொல்றாங்க. அதை கேட்ட ஷாவ் லூச்சன் கோவப்படுறான். யூனரோட ஃபாதர் சிரிக்கிறாரு. அப்ப அவர் கூட இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏன் கியூ அண்ட் பிளட் பில்ல லான்ச் பண்ணக்கூடாது? ஓல்டு மேன் ஏற்கனவே அதோட சாம்பிளை ரெடி பண்ணிட்டாரு. அதோட ஹீலிங் எஃபெக்ட் ரொம்ப அமேசிங்கா இருந்தது. இதை வச்சு லின் ஃபேமிலி அண்ட் இ ஃபேமிலியோட எலிக்சரை கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அதை தான் சொல்லலாம்னு நினைச்சேன். நம்ம அதை லார்ஜ் அமௌண்ட்ல ரிலீஸ் பண்ணணும், ஆனா அதுக்கு டையிங் மாஸ்டர் ரிஃபைனரோட மேன் பவர் கம்மியா இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவரா உடனே ஷாவ் லூச்சனை பாக்குறாரு. அவன் சிரிக்கிறான். இதை பார்த்த யூனர் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபாதர் சில நாளைக்கு முன்னாடி லின்சன் மூயூனை லீ ஃபேமிலிக்கு அழைச்சிட்டு வந்து சவால் விட்டான். ஆனா இந்த ஷாவ் லூச்சன் அவன் அவாய்ட் பண்ணிட்டு ஃபைட் பண்ணவே இல்லை. இவனுக்கு என்ன ஒரு கெட்ட எண்ணம்னு யாருக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன் என்ன சொல்றான்னா, சிஸ்டர் லிங் ஏன் தப்பா சொல்லாதீங்க, நான் ஷாப்பிங்காக வெளியே போயிருந்தேன். நான் திரும்பி வந்து பார்க்கும் போது அங்க அல்கமி டெஸ்ட் முடிஞ்சிருந்ததுன்னு சொல்றான். அதுக்கு யூனரோட ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, யூனர் நீ லீ ஃபேமிலியோட ஜேர்னியில மாஸ்டர் ரன் கிட்ட இருந்து அல்கமியை கத்துக்கிட்டு இருக்க. ஆனா ஃபாதர் அண்ட் மாஸ்டர் ரன் ரெண்டு பேருமே இவரை நம்புறோன்னு சொல்றாரு. அதை கேட்ட யூனர் அவனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த அல்கமி ஃபர்னஸ்ல அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அல்கமி ஃபர்னஸ் நம்ம ஹீரோவோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த அல்கமி ஃபர்னஸை ரிப்பேர் பண்றதுக்கு இதெல்லாம் பத்தாது போர்க்கேன்னு சொல்லிட்டு உடனே நான் அல்கமி கில்டுக்கு போகணுமேனு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, கைரோ பில்லை ரிஃபைன் பண்றதுக்கு மெடிசினல் மெட்டீரியல்ஸை ரிஃபைன் பண்ணி நான் தயாரா இருக்கணும். அவங்க எல்லாருமே டாப் பில்ஸை பிராக்டிஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நான் காட் பீட்ஸை கண்டென்ஸ் பண்றேன்னு சொல்றான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு அல்கமி கில்ட்ல தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஜூன் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்டர் குயின் இதுதான் அப்ரெண்டிஸ் டான், இங்க இருக்க மெடிசினல் எல்லாமே பல விதமானதாகவும் மெல்லியதாகவும் இருக்கும், இது அல்கமிஸ்டுக்கு ஏத்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ தேங்க்யூ மிஸ்டர் ஜூன், எனக்கு இது புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்குள்ள போறான். அப்ப ஜூனும் நம்ம ஹீரோ பின்னாடியே போறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்னோட மெடிசன் ரொம்பவே கஷ்டமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஜூனும் அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் என்ன சொல்றான்னா, லிக்விட் மெடிசனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த மிக்ஸ்டு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஷவுட்டாவை ரீஸ்டோர் பண்றதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றான். அப்ப ஜூன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, இவன் தானே குன்யூச்சன் 3 பர்ஃபெக்ட் ஸ்கோரை எடுத்தானே, இவன் இங்க என்ன பண்றான்னு கேக்குறான். அதுக்கு அவனுக்கு பக்கத்துல இருந்தவன் என்ன சொல்றான்னா, அவனோட எபிலிட்டியை எல்லாருக்கும் காட்டுறதுக்காக வந்திருக்கலாம், ஆனா அவன் கூட மிஸ் ஜோன் நிக்கிறது என்னோட மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அப்ப ஜோன் என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்டர் குன் இன்னைக்கு இங்க அல்கமியா பண்ண போறாரு, உங்களால அதை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்த்து கத்துக்கோங்க, அது உங்களோட எபிலிட்டியை பொறுத்ததுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃபர்னஸை அங்க இருக்க பெரிய ஃபர்னஸ்குள்ள வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி மெடிசனை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த மெடிசன் மேல இருக்க மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போதுமானதா இல்ல, ஆனா ஷோவ்டானோட கரண்ட் ஸ்டேட்ல கைரோப்பில ரிஃபைன் பண்ண இது போதுமானதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெடிசனை ரிஃபைன் பண்றதை விட்டுட்டு அங்க இருக்க மெடிசனல் பிளான்ட்டை எடுக்கிறதுக்காக போறான். இதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. அப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒருத்தவங்க அவங்களோட மேஜிக்கல் கிறிஸ்டல் பாலை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லூவன் உன்னோட 3 ஸ்கூல்லையுமே மொத்த ஸ்கோர் இவ்வளந்தானா, அவனுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் ஸ்பெஷலானவன்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லூவன் அவங்கிட்ட சிங்கிள் டிவைன் ஆர்பு கூட இல்ல, இந்த மாரிய பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? பென்சி ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாரு, அல்கமி எக்ஸாம்ல சீட்டிங் பண்ண இந்த பர்சனை அல்கமி யூனியன் கவர் பண்ணுதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் லூவன் பல டெக்கன்ஸா யூனியனுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சீட் பண்ணுவேனான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெவன்லி கிங்டம்ல என்னோட ஃபொருனோ மாஸ்டர் ஆர்ப்ஸை கண்டென்ஸ் பண்ணாமையே எலிக்சரை ரிஃபைன் பண்ணாரு, இவன் என்னோட டீச்சரை விட ஜீனியஸ் ஆனவனான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியாது, சில நாளைக்கு முன்னாடி குன்யூச்சன் லீ ஷாப்ல ஃபர்ஸ்ட் லெவல் அல்கமிஸ்ட் கூட ஃபைட் பண்ணான்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனேமே அவங்க அங்க என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, குன்யூச்சன் ஃபர்ஸ்ட் லெவல் அல்கமிஸ்டோட சீகாய பிரேக் பண்ணிட்டான், அதோட இல்லாம அவனோட மென்டல் பவர் கண்ட்ரோல் என்ட்ரி லெவலை ரீச் பண்ணிருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட அவங்க ஷாக் ஆகி என்ன சொல்றாங்கன்னா, என்ட்ரி லெவலா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனால என்ன செய்ய முடியும்னு நானும் பாக்குறேன்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடும் முடியுது.
ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.